சூரிய குடும்பத்தில் ஆறாவதாக இருக்கிற கோள் தான் சனிக்கோள், அதாவது சேட்டன் அப்படின்ற பிளானட். நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே ரொம்பவும் க்யூட்டான, அதே நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரே கிரகம்னா அது சனி கிரகம் மட்டும்தான். அதனால தான் விஞ்ஞானிகள் நம்ம சூரிய குடும்பத்துடைய ரொம்பவும் அழகான ஒரு நகை அப்படி இல்லைன்னா ஒரு அழகான ஜுவல் இந்த சனி கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சனிக்கோளை பற்றின அற்புதமான அமேசிங்கான 10 ஃபேக்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தெரிந்து தெளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அமேசிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபேக்ட் நம்பர் 1, நம்ம சூரிய குடும்பத்தில் 2வது மிகப்பெரிய கோள்னா அது சனிக்கோள் தான். அதே நேரத்தில் விஞ்ஞானிகள் பல்லாயிரக்கணக்கான வருஷமாக இந்த சனி கிரகத்தை உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க. இதோடைய அமைப்பையும் அழகையும் கேரக்டரிஸ்டிக்ஸையும் பார்த்து விஞ்ஞானிகள் வியந்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஃபேக்ட் நம்பர் 2, சனி கிரகத்துக்கு ஒரு அழகான வளையம் இருக்கு. இந்த வளையம் திடமானதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அது திடமானது கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வளையம் எதால செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா பாறைகளாலையும் தூசிகளாலையும் பனிக்கட்டியாலையும் செய்யப்பட்டிருக்கும். மற்ற கிரகங்களுக்கும் இதே மாதிரி வளையங்கள் இருந்தாலும் பூமியிலிருந்து ஈஸியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளையத்தை கொண்டதுன்னா இந்த சனிக்கோளுடைய வளையங்கள் மட்டும்தான். அதுக்கு நமக்கு தேவை ஒரே ஒரு டெலஸ்கோப் மட்டும் இருந்தால் போதும். பூமியிலிருந்து சனி கிரகத்துடைய வளையங்களை ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் டெலஸ்கோப்பில் அந்த வளையங்களையோ அல்லது சனி கிரகத்தையோ நீங்கள் உற்று நோக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு நைட்டு தூங்குறது கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் சனி கிரகமும் அதனுடைய வளையங்களும். ஃபேக்ட் நம்பர் 3, நீங்கள் ஒருவேளை சனி கிரகத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மின்னல் வேகத்தில் தூக்கி எறியப்படுவீங்க. காரணம் அங்கே அடிக்கிற காத்தோடைய வேகம் தான். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பூமியில் அதிகபட்ச காற்று அப்படின்னா 400 km/h தான். ஆனால் சனி கிரகத்தில் 1800 km/h காற்று வீசும். இந்த அளவுக்கு வேகத்தை நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஃபேக்ட் நம்பர் 4, சனிக்கோளானது சூரியனை ரொம்பவும் மெதுவாக சுற்றி வருது. எவ்வளவு மெதுவாக சுற்றி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஆகும், அதாவது 1 வருஷம் ஆகும். ஆனால் சனிக்கோள் சூரியனை சுற்றி வர்றதுக்கு பூமியில் 29 வருஷம் ஆகும். அப்படின்னா பூமியில் 29 வருஷம் தான் சனி கிரகத்தில் 1 வருஷம் அப்படின்றது. ஃபேக்ட் நம்பர் 5, சனிக்கோளானது சூரியனை சுற்றி வர்றதுக்கு தான் ரொம்ப லேட் பண்ணுது. ஆனால் தன்னைத்தானே அது எவ்வளவு ஸ்பீடாக சுற்றுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய சனிக்கோள் தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றிக்கிறதுக்கு வெறும் 10 மணி நேரம் தான் எடுத்துக்கிறது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் சனி கிரகத்தில் எதனால் மணிக்கு 1800 km வேகத்தில் காத்தடிக்குது அப்படின்னு. சனி கிரகத்தை விட ரொம்பவும் சின்னதாக இருக்கிற நம்ம பூமி கூட தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிறது. ஆனால் சனி கிரகம் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு வெறும் 10 மணி நேரம் தான் எடுத்துக்கிறது. அப்படின்னா எவ்வளவு வேகமாக தன்னைத்தானே சனி கிரகம் சுற்றிக்கிறது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 6, ஒரு முழு கிரகமும் தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை. ஏன்னா சனி கிரகம் மொத்தத்தையும் தண்ணியில் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த முழு கிரகமும் தண்ணியில் மிதக்க தான் செய்யும், முழுகாது. ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான மிகப்பெரிய கோளான சனி மொத்தமும் வாயுக்களால் ஆனது அப்படின்றதுனால தண்ணியில மூழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சயின்டிபிக்கலா ஒரு பொருள் தண்ணியில மூழ்கணும் அப்படின்னா அந்த பொருள் தண்ணியோட அடர்த்தியை விட அதிகமா இருக்கணும். இப்படி அந்த பொருளோடைய அடர்த்தி அதிகமா இருந்தா தான் தண்ணியில மூழ்கும். ஆனா சனி கிரகம் மொத்தமுமே ரொம்பவும் அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால, அதாவது தண்ணீரோடைய அடர்த்தியை விட கம்மியா இருக்கிறதுனால தண்ணியில மூழ்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபேக்ட் நம்பர் 7, சனி கிரகத்தில் மொத்தம் 150 நிலவுகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த 150 நிலவுகளை தவிர மேலும் சின்ன சின்ன நிலவுகள் இருக்கலாம் அப்படின்றது விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்குது. சனி கிரகமே ஒரு சுவாரஸ்யமான கிரகம் தான். ஆனால் இதில் இருக்கிற நிலவுகள் இன்னும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துது. என்னென்னா இதில் என்செலடஸ் அப்படின்ற ஒரு நிலவு இருக்குது. இந்த நிலவு என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனுடைய வெளிச்சத்தை 90% அப்படியே பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபேக்ட் நம்பர் 8, பூமியில் எப்படி கோடை குளிர் மழைன்னு பருவங்கள் இருக்குதோ அதே மாதிரி சனி கிரகத்திலையும் பருவங்கள் இருக்குது. ஆனால் இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா பூமியில் ஒரு பருவகாலம் முடிகிறதுக்கு 2 மாசமோ அல்லது 3 மாசமோ தான் ஆகும். ஆனால் சனி கிரகத்தில் ஒரு பருவகாலம் முடிகிறதுக்கு 7 வருஷங்கள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ சனி கிரகத்தில் கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த கோடைக்கால பருவம் முடிகிறதுக்கு 7 வருஷம் ஆகும். அதாவது ஒரு பருவத்துக்கும் இன்னொரு பருவத்துக்கும் இடையில 7 வருஷம் கேப்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோடைய முன்பகுதியில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சனி கிரகத்துடைய ஒவ்வொரு புகைப்படமும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பருவத்துக்கும் சனி கிரகம் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 9, சனி கிரகத்துடைய நிலவுகளில் ஒன்றான என்செலடஸ் அப்படின்ற நிலவுல உயிர்கள் வாழ்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் கருதுறாங்க.
1979லேயே சனி கிரகத்தை பூமியிலிருந்து விண்கலங்கள் மூலமா பார்வையிட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை இந்த என்செலடஸ் அப்படின்ற நிலவுல உயிர்கள் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது மனித குலத்துல மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படும். எதனால என்செலடஸ் அப்படின்ற நிலவுல மட்டும் விஞ்ஞானிகள் உயிர்கள் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அங்க மட்டும்தான் உயிர் வாழ்றதுக்கு தேவையான நீர், கரிம பொருட்கள் மற்றும் ஒளி இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம விஞ்ஞானிகள். ஃபேக்ட் நம்பர் 10. பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட காசினி அப்படின்ற விண்கலம் சனி கிரகத்துல ஒரே நேரத்துல 4 நிலவுகளை கண்டுபிடிச்சு அசத்துச்சு. இந்த நிலவுகளுடைய பேர் என்னென்ன அப்படின்னா ஐப்படஸ், ரியா, டெதிஸ், டியான். மாதிரி 2004லையும் காசினி அப்படின்ற விண்கலம் இந்த சனி கிரகத்துடைய வளையங்களுக்கு இடையில டிராவல் பண்ணி அச்சீவ் பண்ணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்மளுடைய சூரிய மண்டலத்துல 2வது கிரகமான வீனஸ் பத்தின அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.